யாத்திராம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை எடுப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இப்ப நல்லா கவனிங்க. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமீன் சொல்லுமா. கர்த்தர் தான் நமக்கு பரிகாரி. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் தான் நமக்கு. ஆண்டவர்கிட்ட எல்லா வித பரிகாரமும் கர்த்தர்கிட்ட இருக்குது. எல்லா வித பரிகாரமும் கர்த்தர்கிட்ட இருக்குது. பொருளாதாரத்துக்கான பரிகாரம், குடும்பத்துக்கான பரிகாரம், பிள்ளைகளுக்கான பரிகாரம், பிள்ளை இல்லையா அதுக்கான பரிகாரம் கர்த்தருக்கு எல்லாவற்றுக்கான பரிகாரம் கர்த்தர் கையில் வைத்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்ப கர்த்தர் தான் நமக்கு யாரு? பரிகாரி. அப்படின்னா அவர் தான் நமக்கு மருத்துவர், அவர் தான் நமக்கு விடுவிக்கிறவர், அவர் தான் நம்மை காப்பாற்றுகிறவர், வியாதியிலிருந்து காப்பாற்றுகிறவர். எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், வர பண்ணேன். அப்படின்னா இன்னொரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, எகிப்துக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றும் உனக்கு வராது. இதுல வர பண்ணேன்னு போட்டிருக்குது, ஆனா அதுல இப்ப சொல்றாங்க வராது. அப்போ எகிப்து தேசத்துல எத்தனையோ வியாதிகள் வந்துச்சு. அந்த எகிப்தியர் மேல கர்த்தர் கோவப்பட்டு தான் ஜனங்களை அடிமைப்படுத்தினபடினால் அந்த ஜனங்கள் மேல கர்த்தர் கோவப்பட்டு பல வியாதிகளை, பல வாதைகளை அனுப்பினார். நிறைய வாதைகளை கர்த்தர் அனுப்பினார். அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, அந்த எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படி சொல்றாரு. என்னுடைய பார்வைக்கு நீ செம்மையான செய்து என் சத்தத்தை நீ எப்படி கவனமாய், நல்ல கவனிங்க, கவனமாய் கை வைத்து ஆமேன் சொல்லும் அல்லேலூயா. கவனமாய் கேட்டாயானால் அப்பொழுது நானே உனக்கு பரிகாரியா இருப்பேன். அல்லேலூயா. ஆமேன் சொல்லும் அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க இன்னைக்கு உண்மையா செவி கொடுத்தா, நான் சொல்றேன், ஒரு மருந்து இல்லாத, ஒரு மாத்திரை இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமீன் சொல்லுமா. வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்னா முதல்ல உங்க சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும். வாழ்க்கையில நீங்க நல்லா சம்பாதிக்கணும், நல்ல மேலே வரணும், குடும்பத்தை நல்லா கட்டணும் அப்படின்னா முதல்ல உங்க மனதும் சரீரமும் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆரோக்கியமா இருக்கும். சில பேருக்கு சரீரம் ஆரோக்கியமா இருக்குது, ஆனா மனது என்னது இல்லை, ஆரோக்கியமா இல்லை. சில பேருக்கு மனது ஆரோக்கியமா இருக்குது, ஆனா சரீரம் ஆரோக்கியமா இல்லை. ஆனால் நான் சொல்றேன், சுகவாழ்வு என்பது மனதிலையும் இருக்கணும். நல்ல மைண்ட்ல நல்ல எந்த விதமான டென்ஷன் இல்லாமல், ஆமாம், எந்த விதமான டென்ஷன் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான மனதும் ஆரோக்கியமான சரீரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்படிதான் தந்தாரு. ஆனால் நம்ம பல உபாயத்தினால பல காரியங்களை மீறினபடினால சில பிரச்சனைகள் வருது. அதனால சொல்றேன், ஆரோக்கியத்தில் நீங்க கவனம் செலுத்தணும். கை வைத்தாமேன்னு சொல்லுமா. உங்க ஆரோக்கியத்தில் நீங்க கவனம் செலுத்தணும். சரீரத்தில் ஆரோக்கியம் போயிட்டுன்னா அப்புறம் உங்க வாழ்க்கையினுடைய மொத்த கவனம் எது மேல இருக்குன்னு தெரியுமா? ஆரோக்கியத்தின் மேலதான் இருக்கும். அந்த சுகவீனத்தின் மேல இருக்கும், அந்த பலவீனத்தின் மேலதான் இருக்கும். அதனால தான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு எந்த பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமீன் சொல்லும் அல்லேலூயா. கடந்த நாள் கர்த்தர் நமக்கு, நம்ம இல்லாததை தான் தேடுவோம், ஆனா கர்த்தர் நமக்கு இருக்கிறது சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை படிக்க வைக்கிற கிருபையை தந்திருக்கிறார், நல்ல ஸ்கூலை தந்திருக்கிறார், நல்ல சபையை தந்திருக்கிறார், போதகரை தந்திருக்கிறார், நல்ல சத்தியத்தை தந்திருக்கிறார், நம்மை பலப்படுத்த நமக்கு கூர்மையான ஆலோசனை. மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது, இதுதான் அப்படின்னா அந்த கூர்மை, அந்த ஷார்ப்பா கூர்மையான ஆலோசனை உங்களுக்கு சொல்றேன். அந்த ஆலோசனையில் நீங்க நின்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாயிரும். கர்த்தருக்கு அப்படி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல குடும்பங்களை தந்திருக்கு, நல்ல சம்பாதிக்கிற பலனை தந்திருக்கிறார், வருமானத்தை நிப்பாட்டல. ஆமீன் சொல்லம்மா. வாய நன்மையினால என்ன செய்கிறாரு? நிரப்புகிறார். என்னத்தை சாப்பிட்டாலும் அது என்ன செய்யுது? சீரணமாகுது. ஆமா, சில பேர் சிக்கன் எல்லாமே நம்ம சாப்பிடுறோம், அப்படிப்பட்ட கிருபை தந்திருக்கிறார். ஆமீன் சொல்லும் அல்லேலூயா. தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். இதற்காக நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லும் அல்லேலூயா. கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, என்னை உடுத்துவிக்கிறாரு, என்னை கர்த்தரை போஷிக்கிறாரு, என்னை கர்த்தர் நல்லா பாதுகாக்கிறார், என் தேவையை சந்திக்கிறார், எனக்கு இதுவரைக்கும் என்ன கைவிடலை, எல்லா பொருளாதார நன்மை கொடுத்து என்னை ஆதரித்து வருகிறார், அப்பன் தண்ணீரை கொடுத்து ஆதரிக்கிறார், அப்ப குறைவில்லாமல் நடத்துகிறார், என் தேவையை சந்திக்கிறார், சரீரத்தில் நல்ல சுகத்தை தந்திருக்கிறார், பிள்ளைகளுக்கு வியாதி வராம கர்த்தர் பாதுகாத்துக்கிறார். சில பேர் பாருங்க, நீங்க போய்
சும்மா அப்படியே உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது லீவ் ஏதாவது கிடைச்சதுன்னா போய் ஜிஹெச்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க பாருங்க. எத்தனை பேர் சாப்பாடோடு அங்கேயே தங்கி இருக்கிறாங்க இல்லையா? பல நாட்கள் தங்கி இருக்கிறாங்க, பல நாட்கள் ஒரு வியாதி குணமாக்குவ பல நாட்கள் தங்கி இருக்கிறாங்க. நம்பிக்கையற்ற நிலையில முகத்துல ஒரு வாட்டத்தோட, நம்பிக்கை இல்லாத ஒரு முகம், ஆமா அவிசுவாசத்தோட, நம்பிக்கையற்று ஒரு பரிதாபத்தோடு கூட இருக்கிற எத்தனையோ ஜனங்களை பார்க்கிறோம். ஆனா ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். நம்மளை பூஸ்ட் பண்ணி அனுப்புகிறார், நான் இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். அவர் பிரசன்னத்தை உணர்கிறோம், அவருடைய ஆவியினாலே நிரப்பப்படுகிறோம், அவருடைய சத்தியத்தினாலே ஸ்திரப்படுத்தப்படுகிறது நம்முடைய இருதயம். இதற்கெல்லாம் கர்த்தர் நமக்கு நம்மை தெரிந்து கொண்டதற்காக கை தட்டி ஆமென். உலகத்தில் எங்கேயும் கிடைக்காத. சரி, அப்ப நான் சொல்றேன், நீங்க இந்த கான்செப்ட்ல நீங்க வரணும். நான் சொல்றேன், வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, வியாதி இது வரைக்கும் வராத சகோதர சகோதரி சொல்றேன், ஒரு மருந்து எடுக்காத, ஒரு மாத்திரை எடுக்காத, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க கோல் வைக்கணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுமா. 4 காரியத்தை சொல்லிட்டேன். முதல்ல ஆண்டவர் சொல்ற, நானே உன் பரிகாரியாகிய. இந்த உலகத்துல தேவன் ஒருவர் தான் வியாதியை சுகமாக்க முடியும். அல்லேலூயா. மருத்துவரால முடியாதது, மருந்தால முடியாதது, மருத்துவர் கைவிடப்பட்டது, மருந்து இல்லாத வியாதிகளுக்கு தேவன் ஒருவரே பரிகாரியா இருக்கிறார். அவர் ஒருவர் தான் சுகத்தை கொடுக்கிறவர். ஏன் அவரால் சுகம் கொடுக்க முடியும் அப்படின்னா, இந்த மனிதனை உண்டாக்கினவர் அவர் தான். அல்லேலூயா சொல்லுமா. நீங்க தெரிஞ்ச ஒருத்தர் நல்ல வாஷிங் மிஷின்லாம் ரிப்பேர் பண்ணுவார் ஒருத்தர். உடனே நீங்கள் என்கிட்ட வந்து அவர் ஃபோன் நம்பரை கேட்டுட்டு இருக்கக்கூடாது. முடிஞ்சவன, ஐயா கொஞ்சம் கொடுங்க, அந்த வாஷிங் மிஷின் ரிப்பேர், எங்கள் வீட்டில் 2 ரிப்பேராக கிடக்குதுன்ட்டு. நான் வாஷிங் மிஷின் ரிப்பேர் பார்க்குற ஒரு நம்பர் இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். ஒரு வாஷிங் மிஷின் ரிப்பேர் பார்க்குறவர் இருக்கிறார். அவரை கூப்பிட்டு, ஐயா எங்கள் சர்ச்சில் ஒரு ஏசி ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, சரியாக என்ன வரல, கூலிங் வர மாட்டேங்குது, நீங்கள் அதை கொஞ்சம் ரெடி பண்ண முடியுமான்னு அவர் சொன்னார். ஏசி பார்க்குற டிபார்ட்மெண்ட் வேறு, நீங்கள் வாஷிங் மிஷின் சம்மந்தப்பட்டது எதுனாலும் சொல்லுங்கள், அதில் இருக்கிற சர்க்கியூட்டு, அதில் இருக்கிற உள்ள இருக்கிற பேர் பார்ட்ஸனுடைய எல்லா விதமும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் இருக்கிறது எங்களுக்கு என்ன செய்யாது. அவர் என்ன சொல்றாருன்னா, இது எப்படி உண்டாக்கப்பட்டதுங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் இது உண்டாக்குனது எனக்கு தெரியாது. அதே போல மனிதனை உண்டாக்கினவருக்கு உள்ள எந்தெந்த பார்ட்ஸ், எது வீக்கா இருக்குது, எது வீக்கானனால இப்படி இருக்கிறான் என்பது அவருக்கு தான் தெரியும். அதனால தான் வசனம் சொல்லுது, தமது சாயலாக தமது ரூபத்தின்படி நம்மை போலவே அப்ப நம்மை சுகமாக்க அவர் பொறுப்பு அவருக்கு இருக்குது. அவர் அந்த உத்தரவாதம் அவர் கையில் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவரை போலவே நான் இருக்கிறேன், என்னை போலவே அவர் இருக்கிறார். ஆகையினாலே நான் தேவ சாயலால் இருக்கிறபடினாலே என்னை சுகமாக்க அவரால் கூடும். அது என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவனுக்கு தெரியுது, ஏன்னா இந்த பேப்பர்ஸ் பூரா கலட்டி மாட்டக்கூடியது இது அவன் உண்டாக்கினபடினாலே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இப்போ ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பாருங்களேன், நம்ம எல்லாம் பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நேராக அதை எடுத்துட்டு பிளக்கை மாட்டிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உள்ள இவ்வளோ ஒரு பேப்பர் கொடுத்துருவோம், பார்த்துருக்கீங்களா? இப்போ டைரி மாதிரி கொடுத்துருவோம், பார்த்துருக்கீங்களா? அது என்னன்னு யாராவது நம்ம படிச்சிருக்கோமா? யாராவது இருக்கீங்களா? இருந்தால் கதை திறந்திருக்கு, நீங்கள் போகலாம். எனக்கு சொல்றது பச்சை பையன்னு அர்த்தம், யாருமே அதை செய்ய மாட்டோம். ஆனால் அதில் தான் இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது, எலக்ட்ரானிக் சிஸ்டம் எப்படி இருக்குது, இதனுடைய சர்க்யூட் எப்படி இருக்குது, இதனுடைய ஐசி எப்படி இருக்குது, உள்ள இருக்கிற பேர் பார்ட்ஸ் என்னென்னலாம் எப்படி எப்படி மாட்டி, அதில் தான் அது இருக்கும். நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. நமக்கு ஒன்றும் தெரியும், சுவிட்ச் போட, சுவிட்ச் ஆஃப் பண்ணு, இதை தவிர நமக்கு ஒன்றும் தெரியாது. அதனால நம்ம அதில் தலையிடணும். ஆனால் அந்த என்ன சொன்னோமா, அது பேர், அது பூரா அந்த அந்த ப்ளூ பிரிண்ட் அவுட்டு, என்ன குறிச்சதான ப்ளூ பிரிண்ட் அவுட்டு, என் சரீரத்துக்குள்ளே என்ன இருக்குது, ஏது இருக்குது, ஒன்று எவ்வளோ கிரா இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குது, எவ்வளோ அகலம் இருக்குது, எவ்வளோ நீளம் இருக்குது, எவ்வளோ உயரமாக இருக்கிறான், எவ்வளோ வெயிட்டாக இருக்கிறான், அந்த ப்ளூ பிரிண்ட் என்ன குறிச்சதான ப்ளூ பிரிண்ட் அவர் கையில் இருக்குது. ஆகையினால்தான் அவர் இங்கே இல்லை, தம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவர். அவர் தமது சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்காக. அப்போ அவர் கையில தான் என்ன இருக்குது, அவர் கையில் என்ன இருக்குது, பேர் பார்ட்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு பேர் பார்ட்ஸ் போயிட்டுன்னா பேர் பார்ட்ஸை மாத்திர கிளினிக் அவர் தான் வச்சிருக்கிறார். அந்த கிளினிக் பேர் என்னது? யெகோவா ராஃபா. சுகமாக்குற ஒரு பேர் என்னது? பரிகாரியாகிய கர்த்தர். இயேசுவே சுகமளிக்கிறவர். கை வைத்து ஆமென் சொல்லுமா. அப்போ என்ன என் சரீரத்தில் என்ன டேமேஜ் ஆனாலும் கூட அதை புதுப்பித்து கொடுப்பதற்கு இயேசு ஒருவர். ஏன் தெரியுமா? அவர் இறந்து சாயல், அவருடைய சாயல் எனக்குள், என்னுடைய சாயல் அவருக்குள், அவர் சாயலில் நான் இருக்கிறேன். ஆகையினால் அவரே அதை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். கைகளை தட்டி ஆமென். நன்றி.
ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றேன். ஆண்டவர் ஏன் நம்மளை சுகமாக்குகிறார்? எத்தனையோ வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார், எத்தனையோ பலவீனத்தை சுகமாக்கி இருக்கிறார். ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை பொறுத்து தான் கர்த்தர் எவ்வளவு பெரிய வியாதியை சுகமாக்கிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரெண்டாவது நான் சொல்றேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் அவர் நம்முடைய அவர் சாயல்ல நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவர் நம்ம என்ன செய்கிறாரு? சுகமாக்குறாரு. ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றேன். ஏசாயா 53:5 போட்டிருக்கு பாருங்க. 53:5 ஏசாயா பாருங்க. நம்மளுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டு, உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பாருங்க, வியாதி வருவதற்கான காரணங்களை அங்க தீர்க்கதரிசி சொல்றாரு. மீறுதல், வசனத்தை மீறும் போது சரீரத்தில் வியாதி வந்துருதுங்கிறாரு இல்லையா? நிறைய வசனங்களை நம்ம சொல்ல முடியும். மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவத்து நிமித்தம் வியாதி வருகிறது. 38 வருஷமா வியாதியா இருந்தவனே ஆண்டவர் தேவாலயத்தில் பார்த்து சொல்றாரு, அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு இனி என்ன செய்யாத. அப்போ அவன் பாவத்துக்கான காரணம் எதை சொல்றாருன்னா, வியாதிக்கான காரணம் எது சொல்றாருன்னா பாவங்கிறாரு. பாவத்து நிமித்தம். பாவம்னா எது? அப்படி எது பாவம்னா வசனத்தை மீறுவது பாவம், கர்த்தருடைய வார்த்தைகளை மீறுவது பாவம். ஆமா, ஆராதனைக்கு வாப்பா 9 மணிக்குன்னா 10 மணிக்கு வரீங்கல்ல, அது என்னது? அது மீறாதது. அது நல்லது. எப்படி மீறுறது? உபவாசத்துக்கு வாப்பா, நான் வரமாட்டேன், மீறுகிறோம். எப்போதுமே வரமாட்டோம், சுத்தமா மீறிடுதோம். காலையில் எழுந்து ஜோம் பண்ணுப்பா, மீறிடுதோம். உபவாசம் பண்ணுப்பா, மீறிடும். திருவிருந்து எடுக்கிறது இல்லைங்க. எப்போ எடுப்பீங்க? எப்பமாவது எடுப்பங்க, அது மீறிடுறோம். அப்போ ஆண்டவர் ஒரு ஃபார்முலா வைத்திருக்கிறாரு. இப்படிதான் மனுஷனை உண்டாக்கி அவன் இப்படி என்னுடைய பிரமாணத்தில், என்னுடைய கட்டளையில எனக்கு பயந்து, எனக்கு கீழ்ப்படிந்து, என்கிட்ட அன்பு செலுத்தி அவன் வாழணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம அதை மீறும் போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தேவனுடைய பாதுகாப்பு வளையம் விட்டு நம்ம வெளியே வந்துடுறோம். அப்போ அந்த வளையத்துக்குள்ள பிசாசு வந்து நமக்கு என்ன உண்டாக்குறான்? வியாதிகளை அப்போ ஏன் இதை சொல்ல வர அப்படின்னா, வியாதிகளை குணமாக்குவதற்கு உண்டான பரிகாரத்தை சிலுவையில் தேவன் செய்து முடித்தார். ஜனங்கள் வியாதியை இருக்கணும்னு அவர் விரும்பல. வியாதியை இருக்கக்கூடாது. தன்னை நம்புகிறவன், தன்னை ஆராதிக்கிறவன், தன்னை நேசிக்கிறவன் சுகமா இருக்க வேண்டும். ஒரு குஷ்டரோகி அவருக்கு முன்னாடி முழங்கால் படிக்கிட்டு கேட்டா பாருங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். கர்த்தர் அந்த இடத்துல சொல்ற வார்த்தை கவனிங்க, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு விருப்பம் உண்டுப்பா, நீ சுகமாக. கை தட்டி ஆமென். அப்ப சுகமடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரையும் சந்திக்கல, நெடுநாளாய் கண்டுக்காம இருந்த ஒருவனை தேடி சென்று பெதஸ்தா குளத்துல ஒருவனை கண்டு அவனுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க பண்ணுகிறார். கைதட்டி ஆமென். அப்ப வியாதி உள்ளவனை தேடி 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 தேடி, எரிகோ பட்டணத்துல பர்த்திமே என்கிற குருடனை தேடி, எரிகோவில் ஒரு சகைவை தேடி, சமரியா பட்டணத்துல நல்ல ஒரு சமாரிய ஸ்திரியை தேடி, இப்படி ஆண்டவர் வியாதியஸ்தர்களை தேடி போய் சுகமாக்குகிறார். அப்போ நம்ம சுகமா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் யோவான் எழுதுகிறார், பிரியமானவரே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லா பகுதியிலும் சுகம். கைதட்டி ஆமென். குடும்பத்தில் ஒரு சுகம், தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு சுகம், பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சுகம். ஆமென் சொல்ல அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதுக்கான கரையத்தை செலுத்தி இருக்கிறார். அதனாலதான் அவரால் சுகமாக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2:24 1 பேதுரு 2:24 வாசிப்போம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்து, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே. பாருங்க, நல்ல கவனிங்க, நல்ல அருமையான வார்த்தை பேதுரு எழுதுகிறார், ஒரு ரெவலேஷன். ஆமா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார், அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே. அல்லேலூயா. எனக்கு சிபிஎம் ரொம்ப பிடிக்கும் பாருங்க. வந்து சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்னமோ சர்ச்சில் பலரசம் குடிச்சிட்டு போறது மாதிரி வந்து குடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம். வாரத்தில் மாசத்துல ஒரு நாள் நமக்கு இந்த கிரேப் ஜூஸ் கொடுப்பாங்க, அதுக்கு தான் போறேன். அது இல்லைங்க, இந்த சிபிஎம்ல பார்த்தீங்கன்னா 1 வீக் அவங்க என்ன செய்யணும்னா சுத்திகரிப்பு கூட்டம் வைப்பாங்க. சுத்திகரிப்பு கூட்டம் வச்சு தான் கொடுப்பாங்க. நல்ல பழக்கம். நம்ம சுத்திகரிப்பு கூட்டம் ஒரு வாரம் இருக்க வேண்டாம், ஒரு நாளாவது சுத்திகரிப்பு அறுப்போமானா கிடையாது. முதல் நாள் தலைமுடியை பிடிச்சி சண்டை போட்டு மறுநாள் வந்து திருவந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். எனக்கு வந்து எடுக்கிற பலரசம் தானே. நம்ம சொல்கிறோம் பாருங்க, அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி நான் வருமளவு என் மரணத்தை நீங்கள் என்ன செய்யுங்க,
இது உங்களுக்காக விற்கப்பட்ட என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம் அப்படிங்கிற. அப்ப இதை ரத்தமா நினைச்சு விசுவாசித்து அந்த அப்பத்தை அவருடைய சரீரமா நினைச்சு அகோர பாடுகள் பட்டு சுகத்தை சம்பாத்தியம் பண்ணி வைத்திருந்தார். இந்த கான்செப்டை எடுக்கும்போது பயத்தோடு பக்தியோடு கர்த்தரை நல்ல ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக, பக்தியுள்ள ஜனங்களாக, பாவம் இல்லாத ஜனங்களாக, பரிசுத்தத்தை நாடுகிற ஜனங்களாக, தேவ சித்தத்தை செய்கிற ஜனங்களாக, தேவ திட்டத்தில் நிற்கிற ஜனங்களாக இருந்து எடுத்தா, நான் சொல்றேன், இந்த அப்பத்தை புசிக்கும் போது உங்களுக்குள்ளே ஜீவன் மாத்திரமில்லை சுகமும் வந்துடும். ரசத்தை புசிக்கும் போது அக்கிரமங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு அப்பத்தை புசிக்கும் போது சுகம் உண்டாயிரும். எத்தனையோ இடங்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்பத்தை புசிக்கும் போதே சரீரத்தில் சுகம் உண்டாயிரும். கைகளை தட்டி ஆமேன். ஆரோக்கியமான வாழ்வை விசுவாசிங்க, பலமுள்ள வாழ்க்கையை விசுவாசிங்க. கைகளை தட்டி ஆமேன். அந்த கோத்தரத்தில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்லை. 120 வயதுல மோசேனுடைய பலன் குறுகவில்லை, அவன் பார்வை குறையவில்லைன்னு போட்டிருக்குது. பலன் குறுகலை. 84 வயதுல சொல்றாரு காலைப்பு, மோசே என்ன வனாந்தரத்தில் இருக்கும்போது ஸ்தோத்திரம் எப்ரோனுக்கு என்ன அனுப்பும் போது எனக்கு 40 வயசு, அப்போ எனக்கு என்ன பலன் இருந்ததோ அதே பலன் 84 வயதுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் கூட இருப்பார். ஆனால் அந்த மலை நாட்டில் இருக்கிற ராட்சத பிறவி அடிச்சு துரத்தி அந்த தேசத்தை நான் சுதந்திரிப்பேன். ஏன்னா அன்னைக்கு இருந்த பலனும் இருக்கு, அன்னைக்கு இருந்த அதே தரிசனமும் எனக்கு இருக்குது. கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். என் பலன் குறுகலை. கர்த்தருக்குள் இருக்கிற பிள்ளைகளுக்கு பலன் ஒருபோதும் குறுகாது. அது ஆவிக்குரிய பலன். ஆமென் சொல்லும். அல்லேலூயா. அப்போ ஒண்ணு, நம்ம ஒரு சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். 2, அதுக்கான பரிகாரத்தை செஞ்சிருக்கிறாரு. 3வது சொல்றேன் பாருங்க, யாத்ராம புஸ்தகம் 23, 25 வாசிப்போம். யாத்ராம புஸ்தகத்துல 23, 25 23, 25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் ஆசீர்வதித்து. பாருங்க, அழகான வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க. அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்கி போடுவேன். அப்போ என்ன சொல்லுது பைபிள் அப்படின்னா, அப்பத்திலையும் தண்ணீரையும் வியாதி இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதித்து உன்னிலிருந்து வியாதி என்ன செய்வேன். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. நீங்கள் ஆண்டவர் பாருங்கள், இந்த 5 அப்பம் 2 மீன் எடுத்துக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து என்ன செய்தார்? ஸ்தோத்திரம் பண்ணார். சாப்பாட்டில் பாருங்கள் வியாதி இருக்குதான். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, அப்பத்தையும் தண்ணீரை நான் என்ன செய்வேன். அதில் 2 கான்செப்ட் அடங்கி இருக்குது. ஒன்று, இந்த சாப்பாடு நம்ம சாப்பிடும்போது இது எனக்கு கர்த்தர் தான் தந்தாரு, எனக்கு கர்த்தர் தான் போஷிக்கிறாரு. இந்த வேலையில் சாப்பிடுவதற்கான அதிகாரத்தை, அப்போ நீ காலையில் சாப்பிடாத மருந்து எடுக்கிறல்ல அப்படி நமக்கு சொல்லலை. இன்னைக்கு காலையில் மத்தியானம் சாப்பிடாதப்பா, நைட்டு சாப்பிட்டுக்கப்பா, 2 வேளை பட்னியா கிடப்பா அப்படி சொல்லலை. காலையில் மட்டும் சாப்பிடாம இருப்பா அப்படி சொல்லலை. காலையில் மட்டும் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிடாம இருப்பா அப்படிலாம் நிறைய ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட் போனாலும் 3 வேளை நமக்கு ட்ரீட்மெண்ட் குறையாம போயிட்டு இருக்குது. இருக்கீங்களா? 3 வேளை ட்ரீட்மெண்ட் என்ன செய்யல, குறையல. அப்போ கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரு. கையை தட்டி ஆமேன். அந்த சாப்பாட்டை ஜபம் பண்ணி சாப்பிடுகிற ஒரு அனுபவத்தை தருவார். அதனாலதான் என்னென்னமோ கலக்குறான் கடையில், சாப்பிட்ட உடனே அது உடம்பு முடியாமல் போயிருந்தாங்க, நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, 4வது சொல்றேன். 3 சொல்லிட்டேன். 1 கொரிந்தியர் 6:19. 1 கொரிந்தியர் 6:19. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6:19. நல்ல கவனி. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனம் போட்டிருக்குது, உங்கள் சரீரம் உங்களுக்குரியது அல்ல, உங்கள் சரீரம் தேவனுக்குரியது அப்படின்னு போட்டிருக்குது. அதில் சொல்ல போட்டிருக்குது, உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றுக்கொண்ட சரீரம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனாலே. இல்லைன்னு சொல்ல போனா தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரு சரீரம். சரீரத்தை கர்த்தர் யாரு? சரீரத்தை கொடுத்தது கர்த்தர். ஆமீன் சொல்லமா? நாம் நம்முடையவர்கள்ல, நாம் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் அப்படின்னு போட்டிருக்குது வசனம். நீங்க கிரயத்துக்கு கொல்லப்பட்டு, நீங்கள் உங்களுடைய அல்ல அப்படின்னா, இந்த சரீரத்தை உங்க இஷ்டப்படியெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, நடத்தக்கூடாது. இருக்கீங்களா?
வியாதி வர்றதுக்கான காரணத்தை சொல்கிறேன். இந்த இஷ்டப்படி எனக்கு வந்துங்க காலில் சாப்பிட்ற பழக்கமே, அது உன் பெருமைக்கு எல்லாம் எல்லாம் அதெல்லாம் இடம் கிடையாது. எனக்கு அந்த பழக்கமே நான் எப்போதுமே காலைல பெருமை வேற, நான் அப்படிலாம் கிடையாது. காலையில் சாப்பிடணும்னா சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிட்ணும்னா சாப்பிடணும், நைட்டு சாப்பிட்ணும்னா சாப்பிடணும். தேவைப்பட்ட உபவாசம் இருக்கணும், தேவையில்லாமல் இருக்கக்கூடாது. பைபிளில் போட்டிருக்குது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தான். அப்ப சரீரத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது. சரீரம் கர்த்தருக்குரியது. இந்த சரீரத்தில் கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். அதுதான் இவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமா கர்த்தர் வைத்திருக்கிறாரு. கை தட்டி ஆமீன் சொல்லுமா. சரீரம் கர்த்தருக்குரியது. தேவனுடைய ஆவி நமக்குள் வாசமா இருக்கிறார். இது தேவனால் பெற்றுக்கொண்ட சரீரம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். நம்ம இஷ்டப்படி நான் சாப்பிடுவேன், இப்படி சாப்பிடுவேன், அப்படி சாப்பிடுவேன், அதை சாப்பிடுவேன், இதை சாப்பிடுவேன், அப்பெல்லாம் இல்லை. இதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது, ஒரு கண்ட்ரோல் இருக்குது. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது. உபாம புஸ்தகத்தை எழுதி வைத்திருக்க, எதை சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, சரீரத்தை எது தீட்டுப்படுத்திடும். ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்த ஆகாது என்று சொல்லி தனக்குள் தீர்மானம் பண்ணி கொண்டாம் பாருங்க. யாரு? தானியேலு. நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன், சோத்திரத்தோடு பண்ற எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. சில 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 ஃபண்டமெண்டல் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு. அப்ப அந்த சரீரத்தின் மேல நமக்கு கவனம் இருக்கு. ஏன்னா இந்த சரீரத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இந்த சரீரத்துக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. என் மேல ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறாரு. தேவன் ஆவியா இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் எனக்குள் வாசமா இருக்கிறாரு. எனக்குள்ள இருந்து ஜனங்களை பார்க்க விரும்புகிறார். எனக்குள்ள இருந்து தேசத்தை பார்க்கிறாரு. எனக்குள்ள இருந்து ஜனங்களை சுகமளிக்கிறாரு. எனக்குள்ள இருந்து தேவன் கிரியை செய்கிறார். இந்த சரீரம் தேவனுக்கு முக்கியம் என்பதை சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். கைகளை தட்டி ஆமென். நல்ல சுத்தபத்தமா வச்சிருக்கணும் சரீரத்தை. ஒரு முக்கியமான விஷயம். தேவன் ஒரு மனுஷன் கூட இருக்கிறான்னு வச்சுக்கிறீங்களேன், நல்ல ஆழமா ஒரு மனிதனுக்கு அவனுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வீட்டில் மெயின் குப்பை இருக்காது, தாண்டுகால் போட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த வீட்டுக்குள்ளே பத்திரிக்கையில இப்படி ஒரு தாண்டு அப்படி ஒரு தாண்டு சுத்தமா இருக்கும் நம்ம வீடு. சில பேரோட வீட்டில் பாத்ரூமை பார்த்தாலும் அங்கனே படுத்தலாம் போல இருக்கும், அப்படி இருக்கும். சில பாத்ரூமை பார்த்தா படுத்த எந்திரிக்க முடியாது, அது வேற கணக்கு, செத்தே போயிடுவான். வீடு சுத்தமா, சரீரம் சுத்தமா இருக்கும். என்னைக்காவது உங்க முன்னாடி தாடி கிடி வளர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி நின்றுருக்கேனா நான்? சொல்லுங்களேன் பார்க்கலாம். இல்லை தாடி தான் வச்சிருக்கல, அதை ஒதுக்கியாவது ஒழுங்கா வச்சிருக்கல, அதுவும் கிடையாது. அது பாட்டுக்கு விதமா அப்படி வளர்ந்துக்கிட்டு, அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவன் பிரியப்பட மாட்டார். உலகத்தார போல நம்ம ஒத்த வேஷம் போடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமா இருந்த அந்த சரீரத்தில் கர்த்தர் வாசமா இருப்பார். ஆமீன் சொல்லுமா. ஆமீன். இல்லை வேஷம் போடனா போடுங்க, கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார், அது வேற கணக்கு. நீங்க வேணா இருக்கலாம். பாருங்க, எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன் பாருங்க. தென்னை மரம் பார்த்துருக்கீங்கல்ல, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதுல பாருங்க ரொம்ப ஆச்சரியமானது, தேவனுடைய படைப்பு பாருங்க. அதில் அப்படி ஒரு மட்டை போகுது, போதா இந்த ஓலை பாருங்க வரிசையா இருக்குது, இருக்கா இல்லையா? இருக்க. என்ன சொல்ல மாட்டேங்க நீங்க? என்ன சொன்னா தானே இருக்கலானே. இதுல 2, இந்த பக்கம் ஒரு அடி தள்ளி இந்த பக்கம் 2, ஒரு அடி தள்ளி இந்த பக்கம் 2, ஒரு அடி தள்ளி இந்த பக்கம் 2. எப்படி இருக்கும் பாருங்க, கன்றாவியா இருக்கும். ஆனா ஆண்டவர் படைச்சிருக்கிறார் பாருங்க, ஒரு 1/2 இன்ச்சு கேப்ல அப்படி வரிசை அழகா. சரி, இந்த பக்கம் மட்டும் இருக்கு, அந்த பக்கம் இல்லாம இருந்து எப்படி இருக்கும் பாருங்க, அந்த பக்கம் முழுக்குன்னு இருக்கும், ஆனா அந்த பக்கம் அழகா. அவர் படைப்புல ஒரு அழகு இருக்குது, அழகு. ஆண்டவர் படைத்தது அழகு. இன்னைக்கெல்லாம் நீங்க வட்டம் போட சொன்ன பென்சில் வச்சு நம்ம நோட்ல வட்டம் போடுங்க, போட்டு காட்டுங்க பாசன்னா இன்னைக்கு போற நீங்க அங்க கூட தான் உட்காந்துருக்கணும். பாச நீங்க நோட்டை எடுத்து ஒரு பென்சில் எடுத்து வட்டம் போட்டு காட்டுங்கன்னு இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நீங்க கூட தான் டிராவல் பண்ணி உட்கார்ந்து இருக்கணும். எனக்கு போட தெரியாது. ஆனா ஒரே ஒரு வார்த்தை அப்படின்னாரு, எந்த கோணலும் இல்லாம சூப்பரா, யாராலையும் அளக்க முடியாத அளவுக்கு அழகான வட்டம். சூரியன் அவ்வளவு அழகு அப்படின்னாரு. அவ்வளவுதான். எங்க ஒழுங்கு இருக்கிறதோ அங்கே கர்த்தர் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா செம்மையான இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுவார். ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துமா? கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நன்றி ராஜா. அப்ப பாருங்க, சரீரம் யாருக்குரியது? சரீரம் யாருக்குரியது? ஆமா, நான் அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். நான் அவளுக்கு ஒப்பு கொடுத்தேன். அப்படி இல்லை, சரீரம் கர்த்தருக்குரிய இல்லை. இந்த சரீரத்தில்
பலவீனங்கள் உண்டாகிரும் பாருங்க. அப்ப நம்ம அதுக்கு தூரப்படுத்தி சரீரம் கர்த்தருக்குரியது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் எனக்குள் வாசமா இருக்கிறார். இந்த சரீரத்தை ஒருவரும் தொடக்கூடாது. இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. அவர் பிரசன்னம் தொடட்டும், அவர் மகிமை தொடட்டும், அவர் ஆளுகை செய்யட்டும். இது அவருக்குரியது. கை தட்டி கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. விளையாட்டு இல்ல. ஆமா, புரியல வாசிமா. கிரயத்துக்கு எந்த வசனம்? 1:6-20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் பாருங்க எப்படி மகிமைப்படுத்தணுமா? தேவனை எப்படி மகிமைப்படுத்த? சரீரத்தை கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவது. கைகளை உயர்த்தி சுத்த சரீரத்தோடு கூட, அழகான சரீரத்தோடு கூட, ஆரோக்கியமான சரீரத்தோடு கூட, மகிமையின் சரீரத்தோடு கூட உயிர்த்தெழுத போகிறது இந்த சரீரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கைகளை தட்டி சரீரத்தை கெடுக்க கூடாது. ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லும். அல்லேலூயா.